ஹாய் கைஸ். இந்த படம் பார்த்து முடிச்சு தேட்டர்லேருந்து வெளியே வரும்போது பிளாக் ஹோல்குள்ள போய் டைம் டிராவல் பண்ணிட்டு வந்து வர மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அது காரணம், இந்த படம் 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து முடிச்சிருந்தாங்க. ஆனால் ரிலீஸ்க்கு தான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அது காரணம் நிறைய கடன் பிரச்சனை, ஃபைனான்சியல் இஷ்யூஸ் நடந்ததுனால அப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. ஆனால் இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பொறுத்தவரை நீ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அன் டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை என்னன்னா, தமிழ் சினிமாவில் வர வழக்கம் போல கதை தான் இதுவும். ஹீரோக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 4 ஃப்ரெண்டில் 2 ஃப்ரெண்டு பெரிய ஆபத்தில் மாற்றிட்டு இருக்காங்க. அவங்கள எப்படி இந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றினாங்க இப்போ படத்தோட கதை. இப்போ அவங்க படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பழைய படமாகவே இருந்தாலும் இப்போ இந்த படம் பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாகவே ஃபீல் ஆச்சு. அது காரணம், இந்த மாதிரி 2 படங்கள் இப்போலாம் வரது கிடையாது. இதுலேயும் அஃப்கோர்ஸ் ஃபிளாஷ்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதெல்லாம் மறக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. ஸ்க்ரீன் பிளேல அந்த அளவுக்கு இன்டர்டெய்னிங்காக கொடுத்துருந்தாங்க. சந்தான விஷால் காம்பினேஷன் திரும்பி ஒரு வாட்டி ஸ்க்ரீனில் பார்க்கணுங்கிற ஆசையை இந்த படம் நிறைவேற்றி கொடுத்துருக்கு தான் சொல்லணும். அண்ட் இவங்க காம்பினேஷன் ரொம்ப நல்லாவே பழக்கம் போல ஒர்க் ஆகிட்டுது. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த படத்துக்கு விஷால் ஹீரோவா இல்லை சந்தானம் தான் ஹீரோவாங்கிற டவுட்லாம் வந்துடும் உங்களுக்கு. அந்தளவுக்கு சந்தானம் கேரக்டர் சூப்பராகவே இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது சந்தானம் காமெடியானவே இருந்திருக்கலாம். ஹீரோவாகிறன்னு போய் கெரியரை முடிச்சுக்கிட்டாருங்க. இந்த படத்தை சுந்தர்சி தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிக்காருங்கிற ஆச்சரியம் இன்னைக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா 90s டெபியூ பண்ண டேரக்டர்ஸ் எல்லாம் இப்போ ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாங்க. அப்படி இப்போ இருக்கிறவங்களும் பெரிய ஹிட்லாம் கொடுக்கறதில்ல. ஆனால் இவர் காட்டில் மழை தாங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா அரண்மனை 4 செம்ம ஹிட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மதகஜராஜா மூலமாக இவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரியல் வின்னர் பொங்கலில் இந்த மதகஜராஜா தாங்க. அடுத்த பாசிட்டிவ் பாயிண்ட், விஜய் ஆண்டனியோட சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லாவே இருந்தது. இப்போ விஜய் ஆண்டனி ஆக்டரா இருக்காரு. ஆனா இப்போ அவர் மியூசிக் டைரக்டர் இருந்திருந்தாலும் அருண் தான் காணாம போயிருப்பாரு. அந்த அளவுக்கு சூப்பரான மியூசிக் இந்த படத்துல ஒர்க்கா இருந்தது. அடுத்ததான் இந்த படத்துல நடிச்ச ஆக்டர்ஸ் எல்லாம் 2-3 பேர் இறந்து போயிருந்தாங்க இந்த ரியல் லைஃப்ல. அவங்களாம் திரும்பவும் சீக்கிரம் நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாவே இருந்துச்சு. யாருன்னா மணிவண்ணன் சார், மனோபாலா சார், இவங்கெல்லாம் திரும்பவும் ஒரு முறை ஸ்கிரீன்ல பார்க்கும்போது சந்தோஷமாவே இருந்தது. என்னடா படம் முழுக்க பாசிட்டிவ் பாயிண்ட் மட்டுமே சொல்றேன், நெகட்டிவ் பாயிண்ட் இல்லைன்னு கேட்டீங்கன்னா சப்போஸ் நெகட்டிவும் இருக்குது தான். ஆனா இப்போ இருக்கிற இந்த மாதிரி படங்களுக்கு பஞ்சத்துக்கு இந்த படம் எவ்வளவு பரவாயில்லன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, ஃபைட் சீன் மட்டும் கொஞ்சம் சொதப்பலா இருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி இது அந்த காலகட்டத்தில் எத்தனை நாளையா அந்த மாதிரியான ஃபைட் சீன் தான் இப்போவும் நடக்குது. புஷ்பா 2 பார்த்தீங்கன்னா இதோட கொடூரமான ஃபைட் சீனா இருக்கும். அப்படி பார்த்து நம்ம விசுவலிஸ்ட் வந்தோம்னா அதை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துல ஒரு ஃபைட் சீன் தான் ஓகே தான். மற்றபடி இந்த படத்துல வேற நெகட்டிவ் எதுவுமே தெரியல. இந்த படம் ஃபேமிலியோட போய் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கிளாமர் ஜாஸ்தியா இருக்கும். ஃபேமிலியோட கிளாமர் சீன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும்னா போய் நீங்க தாராளமா பார்க்கலாம். இல்லப்பா கிளாமர்லாம் செட் ஆகுதுன்னா ஃப்ரெண்ட்ஸோட போய் பாருங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க மக்களே. ஓகே guys, நீங்க இந்த மதகஜராஜா படத்தை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எப்படி நான் கமெண்ட் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சி லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.